வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அந்த முருகனோட அருளால் எல்லாரும் கண்டிப்பாக நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி முருகனோட ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எளிமையான பரிகார முறையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முருகனோட ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்கலாம். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கடன் அப்படின்றது இன்றியமையாத ஒன்றா தான் திகழுது. அப்படிப்பட்ட கடனை சீக்கிரமே அடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அந்த கடனை அடைப்பதற்கான பண வரவை மேற்கொள்ளணும். எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் கடனை அடைப்பதற்கான பண வரவை சம்பாதிக்க முடியலை, முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் போகுது, கடன் பிரச்சனையில் இருந்து வெளியே வரவே முடியல அப்படின்றவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை அந்த முருகப்பெருமான் மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சு செய்யும்போது சீக்கிரமே உங்கள் கடன் தீர்றதுக்கான பண வரவு உண்டாகும். கடன் பிரச்சனைக்கு உரிய கிரகங்களில் ஒருத்தராக திகழ்ந்தவர் தான் செவ்வாய் பகவான். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையாக தான் செவ்வாய்க்கிழமை திகழுது. செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதையாக முருகப்பெருமான் திகழ்கிறாரு. அதனால் நாம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது கடன் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையிலையோ அப்படி இல்லைன்னா குளிகை நேரத்திலையோ வாங்கிய கடனுக்குரிய வட்டியையோ அப்படி இல்லைன்னா அசல் தொகையையோ நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது சீக்கிரமே உங்களுடைய கடன் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமையில் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை நைட்டில் நீங்கள் செய்யணும். இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டு தூங்கணும். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நம்மளுக்கு 11 ரூபாய் நாணயம் வேண்டும். 11 1 ரூபாய் நாணயம் நம்மளுக்கு தேவைப்படுது. அதே போல் ஒரு கண்ணாடி டம்ளர் தேவைப்படுது. கண்ணாடி டம்ளர் இல்லை அப்படின்றவங்க கண்ணாடி பாட்டிலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக கண்ணாடி பொருட்களை மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தணும். அது தவிர பிளாஸ்டிக் பொருட்களையோ எவர் சில்வர் பொருட்களையோ நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சமான முருகப்பெருமான மனசார நினச்சி உங்களை நம்பி இந்த பரிகாரத்தை செய்கிறேன், சீக்கிரமே உங்களுடைய அருளால் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனசார வேண்டுதல் வைங்க. அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து பரிகாரத்தை முடிக்கிற வரைக்கும் முருகனுடைய திருநாமத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். முருகா முருகா அப்படின்னு சொன்னால் கூட போதுமானது. ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கோங்க. அதில் குடிக்கிற சுத்தமான தண்ணீரை 3/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் ஊற்றணும். இது கூடவே 2 மூடி அளவு பன்னீரையும் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து 11 ரூபாய் நாணயங்களை நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த 11 ரூபாய் நாணயங்களை சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒன்று ஒன்றா அந்த தண்ணீருக்குள்ளே நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அந்த தண்ணியில் சேர்த்துடுங்க. இந்த தண்ணீரை உங்களோட வீட்டில் தென்மேற்கு மூலையில் வைக்கணும். தென்மேற்கு மூலையில் வைக்க முடியாத சூழ்நிலையில் வீட்டு சமையல் அறையில் ஏதாவது ஒரு மூலையில் தரையில் இந்த டம்ளரை நீங்கள் வைக்கணும். இரவு முழுவதுமாக இது அப்படியே இருக்கணும். மறுநாள் காலையில் இதில் இருக்கக்கூடிய 11 ரூபாய் நாணயங்களை மட்டும் எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணியில் மூட்டையாக முடிஞ்சு முருகப்பெருமானுடைய பாதத்தில் நீங்கள் வச்சிடணும். அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. எளிமையான இந்த 11 ரூபாய் பரிகாரத்தை முருகப்பெருமான முழு மனசோடு நம்பி யார் ஒருத்தங்க செவ்வாய்க்கிழமை இரவு செய்கிறாங்களோ அவங்களுக்கு கடன் தீர்றதுக்கான பண வரவு உண்டாகும். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இப்போது முருகனோட ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்கலாம் வாங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, என் அன்பு செல்வமே, இன்று நான் மிகவும் சந்தோஷமாக வந்துள்ளேன். எனக்காக இன்று நீ செய்த பூஜைகளும் ஆராதனைகளும் என்னை பூரிப்படைய செய்துவிட்டது.
எனதிந்த ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொள். என் மனதின் சந்தோஷம் உன் மனதிலும் தொற்றிக்கொள்ளும். என்னைப் போலவே நீயும் சந்தோஷமாகவே இருப்பாய். உன் உண்மையான அன்பிற்கும் தூய்மையான பக்திக்கும் நான் அடிமையாகி விட்டேன். உன் பூஜைகள் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. எனக்காக இத்தனையும் செய்த என் பிள்ளைக்கு நீயே எதிர்பாராத சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். இனி உன் வாழ்க்கை மாறும். நீ நினைத்தது நினைத்தபடியே மாறும். சகல வளங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் என் பிள்ளைக்கு வாரி வழங்கப் போகிறேன். கவலையை விடு, சந்தோஷமாக இரு. உன்னை உன் நம்பிக்கையில் திடப்படுத்தவே நான் சோதனைகளை தருகின்றேன். உன்னுடன் உன் நம்பிக்கையாக இந்த முருகன் இருப்பேன் செல்லமே. கடந்த காலத்தை இந்த நொடியே என் பாதத்தில் சமர்ப்பணம் செய். நிகழ்காலத்தில் என் திருநாமத்தை உச்சரி. உன்னுடைய எதிர்காலத்தை நானே தீர்மானிக்கிறேன். நடந்தவைகளை பற்றி நினைத்து கவலை கொண்டிருந்தால் உனது நிகழ்காலமும் வீணாகி போகும். எதிர்காலமும் கேள்விக்குறியாக மாறும். நடந்தவற்றை அனுபவமாக எடுத்து வருங்காலத்தை சிறப்பாக மாற்று. நீ வேண்டும் அனைத்துமே காரணமில்லாமல் தாமதமாகின்றதே என்று நினைக்காதே. அனைத்தும் காரணத்துடன் தான் தாமதமாகின்றன என்று நம்பிக்கை கொள். எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் ஆகும், நடக்கும், என்னால் முடியும் என்று தொடங்கு. ஆக்கப்பூர்வமான சிந்தனையின்றி தொடங்கப்படும் காரியங்கள் அனைத்தும் தோல்வியில்தான் முடியும். எதுவாயினும் நம்பிக்கையோடு செய். எல்லாம் வெற்றியில் முடியும். நீ நினைத்த வாழ்க்கையை கூடிய விரைவில் வாழப்போகிறாய் என்று இன்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்று நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல்கள் எதுவாயினும் அது நிச்சயம் பலிக்கும் என்று இன்று நான் வாக்களிக்கின்றேன். நீ என்னிடம் வேண்டி விரும்பி ஏங்கி நின்ற ஒன்றை உன் கைகளில் சேர்க்க போகிறேன். உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன். இன்று நீ செய்த பூஜைகளும் விரதங்களும் என்னை மகிழ்ச்சியடைய செய்தது. நீ என்னை மகிழ்வித்ததைப் போலவே நானும் நீ என்னிடம் வேண்டியதை கொடுத்து உன்னை மகிழ்விக்க போகிறேன். இன்று என் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்று நீ சீரும் சிறப்புமாய் இருப்பாய். மகிழ்ச்சியாயிரு. என்னுடைய ஆசீர்வாதம் உன் தலைமீது இருந்தால் நீ பல விஷயங்களிலிருந்து காப்பாற்றப்படுவாய். என் ஆசீர்வாதம் உன்னிடத்தில் இருக்குமானால் உன்னால் சமாளிக்க முடியாத அளவு பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போதும் என் ஆசீர்வாதம் உன்னை காக்கும். பிரச்சனை உன் கையை விட்டு எல்லை மீறி செல்லும்போது அந்த ஆசீர்வாதத்தால் பாதுகாக்கப்படுவாய். பிரச்சனை மலை போல் இருக்கும், ஆனால் அது உனக்கு கடுகு போன்ற அனுபவத்தையே கொடுக்கும். சில நேரம் யாரும் உனக்கு உதவ முடியாமல் போய்விடலாம். கடைசியில் உன்னை காக்கப் போவது உனது புண்ணிய செயல்களும் எனது ஆசீர்வாதங்களுமே ஆகும். இப்போது புரிந்து கொண்டாயா செல்லமே என் ஆசீர்வாதத்தின் மகத்துவத்தை? நீ எத்தனை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு முறை என்னை அழைத்தாலும் ஓடோடி வந்து உதவி செய்வேன். என் ஆசீர்வாதத்தினால் நீ புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இனிமை, துணிவு, நோயின்மை, நீண்ட ஆயுள் என்னும் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய். இந்த பிரபஞ்சம் மனித ஆன்மாவிற்கு மட்டும் மனம் என்னும் சாவியை பரிசாக வழங்கியுள்ளது.
உள்ளது. அதை சரியாக பயன்படுத்தும் மனிதன் மட்டும் பிறப்பு இறப்பு என்னும் சங்கிலி தொடரிலிருந்து விடுதலை அடைகிறான். இழந்ததை எண்ணி வருந்தாதே. தேவையற்ற பகுதிகளை இழக்கின்ற போதுதான் கல்லே சிற்பமாகிறது. வாழ்க்கை என்னும் பானையை நீ தலையில் சுமந்து செல். உன் சுமை தெரியாமல் உன்னோடு பேசிக்கொண்டு நான் வருகிறேன். ஓட்டை பானையாகும் என நீ கலங்காமல் செல். அதை நிறை பானையாக மாற்றி உன் கையில் கொடுத்திடுவேன். நம்பிக்கையோடு இரு. இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். யாமிருக்க பயமே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.